ஹலோ எவ்ரிபடி, இப்ப நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டெட்லாக்க நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போறோம். என்னென்ன மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம டெட்லாக்க ஹேண்டில் பண்ணலாம். சோ நம்ம போன வீடியோல வாட் இஸ் அ டெட்லாக் அப்படின்றத பார்த்தோம். சோ டெட்லாக் இஸ் a situation where a process or set of process is blocked. சோ டெட்லாக் அப்படினாலே எனக்கு 2 or more process இருக்கு அப்படின்னா அந்த எல்லா ப்ராசஸுமே வந்து நடுவுல ஸ்ட்ரக் ஆகி எக்ஸிக்யூட் ஆகாம பிளாக் ஆயிடும். வெயிட்டிங் ஃபார் சம் அதர் ரிசோர்ஸ். எதுக்கு எப்படி பிளாக் ஆகுது அப்படின்னா ஒரு ப்ராசஸ் வந்து ஒரு ரிசோர்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும். ஆனா அந்த ரிசோர்ஸ் வந்து that is held by some other waiting process. சோ அந்த ரிசோர்ஸ் வந்து இன்னொரு வெயிட்டிங் ப்ராசஸ் வந்து அந்த ரிசோர்ஸை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கும். சோ இந்த மாதிரி வெயிட் பண்ணிட்டே ரெண்டு ப்ராசஸ்மே வந்து வெயிட்டிங் ஸ்டேட்லயே இருக்கும். ரிசோர்ஸ் வரும்னு சொல்லிட்டு. சோ இந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து this situation is called as deadlock. So it is an undesirable state of the system. சோ இத வந்து எனக்கு எந்தெந்த நெசசரி கண்டிஷன்ஸ்ல வந்து இந்த டெட்லாக் அக்கர் ஆகும் அப்படின்னா the following are the 4 conditions that must hold simultaneously for a deadlock to occur. So இந்த 4 கண்டிஷன்ஸ்மே வந்து எனக்கு கன்கரண்டா இல்ல சைமல்டேனியஸா நடந்தா மட்டுமே எனக்கு டெட்லாக் அக்கர் ஆகும். So first one is mutual exclusion, second one is hold and wait, third one is no preemption, fourth one is circular wait. So இதுதான் நம்ம போன வீடியோல பார்த்தோம். So இங்க நம்ம டக்குன்னு பாத்திரலாம். சோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன். மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு ப்ராசஸ் ஒரு ரிசோர்ஸ் அட் அ டைம் யூஸ் பண்ணலாம். ஓகே, சோ அந்த ப்ராசஸ் அந்த ரிசோர்ஸ் கம்ப்ளீட்டா யூஸ் பண்ணி எக்ஸிக்யூட் ஆயிட்டு எக்ஸிட் ஆனா மட்டும்தான் நெக்ஸ்ட் ப்ராசஸ் கேன் என்டர் இன்டு த கிரிட்டிக்கல் செக்ஷன், மேக் யூஸ் ஆஃப் தட் ரிசோர்ஸ். தட் வி கால் இட் அஸ் மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன். செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா ஹோல்ட் அண்ட் வெயிட். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுதான், ஒரு 2 ப்ராசஸ் இருக்கு. ஒரு ப்ராசஸ் வந்து ரெண்டு ப்ராசஸ்மே பிளாக் ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா ஒரு ப்ராசஸ் வந்து வெயிட்டிங் ஃபார் சம் அதர் ரிசோர்ஸ், இன்னொரு ரிசோர்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஆனா அந்த ரிசோர்ஸ் இஸ் ஹெல்ட் பை சம் அதர் வெயிட்டிங் ப்ராசஸ். சோ அந்த ரிசோர்ஸ் வந்து இன்னொரு வெயிட்டிங் ப்ராசஸ் கிட்ட இருக்கு. அப்போ ஒரு ப்ராசஸ் வந்து ஹோல்ட்லயே இருக்கிற ரிசோர்ஸை வச்சுட்டு இன்னொரு ப்ராசஸ்க்கு ரெக்வெஸ்ட் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஆனா அந்த ரிசோர்ஸ் வந்து இன்னொரு வெயிட்டிங் ப்ராசஸ் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கு. சோ இந்த இடத்துல என்ன ஆகும், எந்த ப்ராசஸ்மே எக்ஸிக்யூட் ஆகாது. சோ இந்த மாதிரி இடத்துல வந்து எனக்கு டெட்லாக் அக்கர் ஆகும். தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா நோ ப்ரீஎம்ப்ஷன். நோ ப்ரீஎம்ப்ஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா இப்போ ஒரு ப்ராசஸ் வந்து ஒரு ரிசோர்ஸை யூஸ் பண்ணிட்டு இருக்கு, ஒரு எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கு. சோ அந்த டைம்ல வந்து இன்னொரு ப்ராசஸ்க்கு வந்து அந்த ரிசோர்ஸ் தேவைப்படுது அப்படின்னா அந்த ப்ராசஸ் வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லா அந்த ரிசோர்ஸ் அந்த ப்ராசஸை ரிமூவ் பண்ணி அந்த ரிசோர்ஸை யூஸ் பண்ண முடியாது. சோ இப்போ கரண்டா இருக்கிற ப்ராசஸே வாலண்டியரா எக்ஸிக்யூட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ரிசோர்ஸை ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நெக்ஸ்ட் ப்ராசஸ் கேன் மேக் யூஸ் ஆஃப் தட் ரிசோர்ஸ், கரண்ட் ரிசோர்ஸ். சோ நம்ம ப்ராசஸ் வந்து கரண்டா இருக்கிற ப்ராசஸ் வாலண்டியரா அந்த ரிசோர்ஸை ரிலீஸ் பண்ணால் மட்டுமே நெக்ஸ்ட் ப்ராசஸ் கேன் மேக் யூஸ் ஆஃப் தட் ரிசோர்ஸ். தட் வி கால் இட் as no preemption. ஃபோர்த் ஒன் என்ன அப்படின்னா சர்க்குலர் வெயிட். சர்க்குலர் வெயிட் அப்படின்னா என்ன, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டைனிங் பிலாசபர் ப்ராப்ளம்ல எல்லாம் எனக்கு சர்க்குலர் வெயிட்லானதான் டெட்லாக் நடக்கும். சோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா சர்க்குலர் வெயிட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எனக்கு சர்க்குலரா வந்து எனக்கு ப்ராசஸ் இருக்கும். அந்த ஒவ்வொரு ப்ராசஸ்க்குமே வந்து ஏதாவது ஒரு ரிசோர்ஸ் இருக்கும். ஓகே, சோ இப்போ ஃபர்ஸ்ட் ப்ராசஸ்க்கும் லாஸ்ட் ப்ராசஸ்க்கும் இடையே ஏதாவது ஒரு ரிசோர்ஸ் வந்து ஹோல்ட்ல அண்ட் வெயிட்டிங் ஸ்டேட்ல இதே மாதிரி எனக்கு அவைலபிளா இருக்காது. சோ அந்த மாதிரி டைம்ல எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா டெட்லாக் அக்கர் ஆகும். சோ இந்த 4 கண்டிஷனுமே வந்து சைமல்டேனியஸா நடக்கும் போதுதான் எனக்கு டெட்லாக் அக்கர் ஆகுது. ஓகே, சோ இதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னா மெத்தட்ஸ் ஃபார் ஹேண்ட்லிங் டெட்லாக்ஸ். சோ எனக்கு ஸ்ட்ராட்டஜிஸ் என்னெல்லாம் இருக்கு ஆர் மெத்தட்ஸ் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா I have 4 strategies or 4 methods. First one is Deadlock Ignorance, second one is Deadlock Prevention, third one is Deadlock Avoidance, fourth one is Deadlock Detection and Recovery. So first one Deadlock Ignorance அப்படின்னு பார்க்கும் பொழுது எனக்கு as the name suggests, இது எல்லாமே as the name suggests, Deadlock Ignorance அப்படின்றப்போ டெட்லாக்க நம்ம இக்னோர் பண்ண போறோம். ஓகே, டெட்லாக் இருக்குன்னு தெரிஞ்சும் நம்ம அதை இக்னோர் பண்ண போறோம். செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா டெட்லாக் ப்ரிவென்ஷன். டெட்லாக் வரதுக்கு முன்னாடியே டெட்லாக் வராம எப்படி நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றது. டெட்லாக் அவாய்டன்ஸ். சோ டெட்லாக் வருதுன்னு தெரியுது, சோ நம்ம அதை எப்படி நம்ம அவாய்ட் பண்ணலாம். ஃபோர்த் என்ன அப்படின்னா டெட்லாக் டிடெக்ஷன் அண்ட் ரெக்கவரி. சோ டெட்லாக் இருக்குன்னு தெரிஞ்சு நம்ம டிடெக்ட் பண்ணிட்டோம். சோ டெட்லாக்க நம்ம அதுல இருந்து நம்ம எப்படி ரெக்கவர் ஆகி வெளியே வரலாம், டெட்லாக்க நம்ம எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படின்றத டெட்லாக் டிடெக்ஷன் அண்ட் ரெக்கவரி. சோ இதை நம்ம ஒன்னொன்னா பார்க்கலாம். So first one என்ன அப்படின்னா Deadlock Ignorance. So Deadlock Ignorance is the most popular deadlock handling strategy. In the Deadlock Ignorance mechanism, the OS assumes that deadlock will not happen and ignores the deadlock. So இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னா deadlock அப்படின்றது இருக்கு. ஓகே, deadlock அப்படின்றத வந்து OS அதாவது நம்மளோட ஆப்பரேட்டிங் சிஸ்டம் வந்து கன்சிடரே பண்ணிக்காது, அதை இக்னோர் பண்ணிடும். deadlock அப்படின்றது ஒண்ணு நம்மளோட சிஸ்டம்ல நடந்தாலும் அதை கன்சிடர் பண்ணாம அதை இக்னோர் பண்ணிடும். ஓகே, ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா always there is a trade-off between performance and correctness. The Linux and Windows operating system are more focused on the performance. Although if all the time we use a deadlock handling mechanism, then due to this system performance decreases.
சோ இப்போ எனக்கு டெட்லாக் அப்படின்றது வந்து ஒரு ரேர் கண்டிஷன். ஓகே, சோ எனக்கு எப்பயுமே டெட்லாக் நடந்துட்டே இருக்காது. 100ல 1 டைம் தான் எனக்கு டெட்லாக் அப்படின்றது எனக்கு ரேரா தான் நடக்கும். சோ இந்த மாதிரி டைம்ல சோ இப்போ நம்மளோட கிரிட்டிக்கல் செக்ஷன் இல்ல ஏதோ ஒரு ப்ராசஸ் வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணும்போது அதுக்கு ஒரு சோர்ஸ் கோட் இருக்கும். ஓகே, அந்த சோர்ஸ் கோட தான் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஓகே, சோ இப்போ எனக்கு டெட்லாக் ஹேண்ட்லிங் மெக்கானிசம் வந்து எப்பயாச்சும் தான் ரேரா தான் நடக்கும் பொழுது நான் சோர்ஸ் கோட் கூட எப்பயுமே இந்த டெட்லாக் ஹேண்ட்லிங் மெக்கானிசம் அந்த கோடையும் நான் ஆட் பண்ணேன் அப்படின்னா இந்த 2 கோடும் எக்ஸிக்யூட் ஆகும் பொழுது எனக்கு என்ன நடக்குது, டைம் வந்து எனக்கு அதிகமா எடுத்துக்குது. அதே மாதிரி சிஸ்டமோட எஃபிஷியன்சியும் வந்து எனக்கு கம்மி ஆகுது. இப்போ நீங்க பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா லினக்ஸ் இந்த விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எல்லாம் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா எனக்கு அவங்க வந்து they focus on that operating system will focus only on the performance. ஓகே, சிஸ்டமோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுதா அப்படின்றதுல மட்டும் தான் அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. சோ இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லாம் சோ எனக்கு டெட்லாக் அப்படின்றது எனக்கு ரேரா நடக்கறதுனால நம்ம டெட்லாக்கை இக்னோர் பண்ணிட்டோம் அப்படின்னா எனக்கு டைமும் வந்து கம்மியா இருக்கும். அதே மாதிரி சிஸ்டமோட எஃபிஷியன்சியும் வந்து எனக்கு அதிகமா இருக்கும் அப்படின்றதுதான். சோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா when deadlock occurs 1 out of 100 times எனக்கு 100ல ஒரு தடவை தான் ரேரா தான் எனக்கு டெட்லாக் நடக்குது. then the use of the deadlock handling mechanism is irrelevant. எனக்கு எப்பயுமே வந்து டெட்லாக் மெக்கானிசம் வந்து நான் யூஸ் பண்ணிட்டே இருக்கணும்ன்றது அவசியம் இல்ல. நான் எனக்கு என்னோட ப்ராசஸ்க்கு என்ன கோட் வேணுமோ அதை மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணா போதும். டெட்லாக் எப்பயாச்சும் தானே நடக்குது, அதை நம்ம அப்புறமா பாத்துக்கலாம், அதை நம்ம இக்னோர் பண்ணிடலாம் அப்படின்றதுதான். ஓகே, சோ நம்மளோட சோர்ஸ் கோட் கூட இந்த டெட்லாக் ஹேண்ட்லிங் மெக்கானிசமையும் நம்ம ஆட் பண்ண தேவையில்லை. அதுவும் எப்ப பார்த்தாலும் எனக்கு எக்ஸிக்யூட் ஆகணும்ன்ற அவசியம் நீங்க இல்ல. எப்ப டெட்லாக் நடக்குதோ அப்போ நம்ம அதை பாத்துக்கலாம். அது வரைக்கும் நம்ம அதை இக்னோர் பண்ணிடலாம் அப்படின்றத டெட்லாக் இக்னரன்ஸ் அப்படின்றது. ஓகே, சோ in this user only needs to restart the computer in the situation of deadlock. So in case எனக்கு ஓகே நம்ம எப்பயாவது ரேரா தான் நம்ம டெட்லாக் வரனால நம்ம டெட்லாக் ஹேண்ட்லிங் மெக்கானிசம் ஆட் பண்ண தேவையில்லை. நம்மளோட ப்ராசஸ்க்கு தேவையான கோடை மட்டும் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணா போதும் அப்படின்னு சொல்லியாச்சு. சோ இன்கேஸ் எனக்கு டெட்லாக் வந்துருச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த லினக்ஸ் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஓஎஸ்லாம் நம்ம கம்ப்யூட்டர் ரீஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா எனக்கு டெட்லாக் ரிமூவ் ஆயிடும். Okay, so in this user only needs to restart the computer in the situation of deadlock, and mostly we use this approach in Linux and Windows operating system. So in case எனக்கு deadlock occur ஆயிடுச்சு அப்படின்னா அந்த deadlock நம்ம எப்படி ரிமூவ் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம கம்ப்யூட்டரை ரீஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா எனக்கு deadlock வந்து ரிமூவ் ஆயிடும். ஓகே, சோ இதுதான் என்ன அப்படின்னா deadlock ignorance அப்படின்றது. ஓகே, சோ deadlock ignorance அப்படின்றது. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா deadlock prevention. So deadlock prevention அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா every time deadlock occurs at the time when the 4 conditions happen concurrently, and the 4 conditions are mutual exclusion, hold and wait, no preemption, and fourth one is circular wait. So எனக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டெட்லாக் அப்படின்றது எனக்கு எப்ப நடக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த 4 கண்டிஷனும் வந்து சைமல்டேனியஸா நடக்கும் பொழுதுதான் எனக்கு டெட்லாக் நடக்கும். So first one is mutual exclusion, second one is hold and wait, third one is no preemption, and fourth one is circular wait. இது நாலுமே எனக்கு கன்கரண்டா இல்ல சைமல்டேனியஸா நடக்கும். Okay, so இப்ப இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா there is a possibility of interrupting one of the conditions among the 4 conditions, then we can stop the occurrence of the deadlock in the system. So எனக்கு deadlock வந்து நம்ம எப்படி இந்த இடத்துல prevent பண்ணலாம் அப்படின்னா deadlock வரக்கு முன்னாடி நம்ம prevent பண்றோம். எப்படி அப்படின்னா இந்த 4 கண்டிஷன்ல ஏதாவது ஒரு கண்டிஷனை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம். ஓகே, இல்ல நம்ம இந்த 4 கண்டிஷனுமே ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா எனக்கு டெட்லாக் நடக்காது. இந்த கண்டிஷன்ல இந்த 4 கண்டிஷனும் சைமல்டேனியஸா நடந்தாதான் எனக்கு டெட்லாக் நடக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், டெட்லாக்க நம்ம எப்படி பிரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னா நம்ம இந்த 4 கண்டிஷனையும் ஒண்ணு நம்ம ஸ்டாப் பண்ணிடணும், இல்ல ஏதாவது ஒரு கண்டிஷனை ஸ்டாப் பண்ணாலும் எனக்கு டெட்லாக் நடக்காது. அந்த இடத்துல எனக்கு டெட்லாக் occur ஆகாது. There is a possibility of interrupting one of the condition among the 4 conditions, then we can stop the occurrence of the deadlock in the system. Or there is a simple reason behind this mechanism, that is we only have to fail any one of the condition. நம்ம நாளையுமே இந்த 4 கண்டிஷன் நம்ம ஃபெயில் பண்ணிடலாம், இல்ல ஏதாவது ஒரு கண்டிஷனை நம்ம டிசேபிள் பண்ணிட்டாலுமே நம்மளுக்கு டெட்லாக் நடக்காது. சோ இதுதான் வந்து டெட்லாக் வரக்கு முன்னாடியே நம்ம அதை எப்படி நம்ம பிரிவென்ட் பண்ணலாம் அப்படின்றத that we call it as deadlock prevention. Third one is deadlock avoidance. Deadlock avoidance தான் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா another approach used for handling a deadlock is deadlock avoidance. In this approach, the OS verifies or examines the system state, means it checks the system is in
state or unsafe state at each step. So இந்த இடத்துல என்ன அப்படின்னா OS வந்து வெரிஃபை பண்ணும் சிஸ்டமோட ஸ்டேட் வந்து சேஃபா இருக்கா இல்ல அன்சேஃபா இருக்கா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஸ்டெப்லயுமே வந்து இந்த சிஸ்டம் வந்து எனக்கு செக் பண்ணிட்டே இருக்கும். ஓகே, ஏன் அப்படின்னா எனக்கு டெட்லாக் வந்துருச்சுன்னா என்ன பண்றது, அதை அவாய்ட் பண்ணும் இல்லையா. சோ அதனால சிஸ்டம் வந்து சேஃப் ஸ்டேட்ல இருக்கா இல்ல அன்சேஃப் ஸ்டேட்ல இருக்கா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஸ்டெப்லயுமே வந்து எனக்கு சிஸ்டம் வந்து செக் பண்ணிட்டே இருக்கும். அண்ட் திஸ் ப்ராசஸ் கண்டினியூஸ் until the system is in the safe system. சோ எனக்கு சிஸ்டம் சேஃப் ஸ்டேட்ல இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. In case if the system comes into an unsafe state, எப்போ என்னோட சிஸ்டம் unsafe ஸ்டேட்டுக்கு வருதோ, in this case the operating system will backtrack one step. So எனக்கு backtrack அப்படின்றப்ப எனக்கு one step பின்னாடி போயிடும். என்ன ஆகும் அப்படின்னா, in other words, the operating system verifies every allocation so that the deadlock may not occur in the system. So deadlock avoidance அப்படின்றப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு ப்ராசஸும் ஒரு ரிசோர்ஸுக்கு நம்ம அலோகேட் பண்றதுக்கு முன்னாடி இல்ல ரெக்வெஸ்ட் பண்றதுக்கு, இப்போ ஒரு ப்ராசஸ் வந்து ஒரு ரிசோர்ஸ் ரெக்வெஸ்ட் பண்ணுது அப்படின்னா, ரெக்வெஸ்ட் பண்ணும் பொழுதே அந்த ப்ராசஸ் வந்து வேற ஏதாவது ரிசோர்ஸுக்கு அலோகேட் ஆயிருக்கா இல்ல அந்த ப்ராசஸ் அவைலபிள் ஆயிருக்கா இல்ல வேற ஏதாவது இதுல இந்த ப்ராசஸ் வச்சு ஏதாவது பிரச்சனைகள் வருமா இல்ல டெட்லாக் வருமா அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்டே செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த ப்ராசஸ ஒரு ரிசோர்ஸுக்கு அலோகேட் பண்ணோம் அப்படின்னா ஃபுல்லா எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு ஹோல்ட்ல இருக்கா இல்ல வெயிட்ல இருக்கா இல்ல வேற ஏதாவது ரிசோர்ஸ் வந்து அவைலபிளா இருக்கா இல்ல இந்த ப்ராசஸ் வந்து வேற ஏதாவது இது கூட ரிசோர்ஸ் கூட யூஸ் பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற எல்லாமே நம்ம செக் பண்ணிட்டு நம்ம அதுக்கப்புறம் நம்ம ஒரு ப்ராசஸ ஒரு ரிசோர்ஸுக்கு அலோகேட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா எனக்கு அந்த இடத்துல டெட்லாக் அக்கர் ஆகாது. சோ நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்லயுமே வந்து செக் பண்ணிட்டே இருக்கோம், ஏதாவது பிரச்சனை இருக்கா, ஏதாவது சிஸ்டம்ல ஏதாவது அன்சேஃபா இருக்கா அப்படின்னு. சேஃபா இருக்கிற வரைக்கும் எனக்கு பிரச்சனை இல்லை, அன்சேஃபா இருக்கிற வரைக்கும் அன்சேஃபா இருந்துச்சு அப்படின்னா நம்ம அது நடக்க விடாம ஃபர்ஸ்டே செக் பண்ணி அந்த ப்ராப்ளம் நடக்க விடாம நம்ம பாத்துக்கணும். That we call it as deadlock avoidance. In other words, the operating system verifies every allocation so that the deadlock may not occur in the system. So அந்த மாதிரி இடத்துல நம்ம ஒவ்வொரு டைமும் செக் பண்ணிட்டே இருக்கறனால இப்போ ஒரு ப்ராசஸ்க்கு வந்து இன்னொரு ரிசோர்ஸ் அலோகேட் பண்றோம் அப்படின்னா நம்ம இன்னொரு ப்ராசஸ் இருக்கா இல்ல இன்னொரு ப்ராசஸ் வந்து இந்த ரிசோர்ஸ யூஸ் பண்ண வெயிட் பண்ணதா இல்ல ரெக்வெஸ்ட் பண்ணதா இல்ல அலோகேட் ஆயிருக்கா அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம செக் பண்ணிட்டு நம்ம இந்த ப்ராசஸ வந்து அந்த ரிசோர்ஸ்க்கு அலோகேட் பண்ணலாம். This we call it as deadlock avoidance. Fourth one is deadlock detection and recovery. So deadlock detection and recovery அப்படின்னா என்ன, ஒரு deadlock occur ஆயிடும், அதை டிடெக்ட் பண்ணி நம்ம ரெக்கவர் பண்ண போறோம். That we call it as deadlock detection and recovery. In deadlock detection and recovery, we regularly check the deadlock has occurred or not in the system. நம்ம சிஸ்டம்ல செக் பண்ணிட்டே இருப்போம், deadlock occur ஆகுதா இல்ல இல்லையா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிட்டே இருக்கும் பொழுது, and if there is a deadlock in the system, in case எனக்கு deadlock occur ஆயிருச்சு அப்படின்னா, then we apply some methods to remove deadlock in the system. So நம்ம அந்த டெட்லாக் டிடெக்ட் பண்ணிட்டு அதை எப்படி நம்ம ரிமூவ் பண்ணலாம் அப்படின்றத மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம அதை ரிமூவ் பண்ணுவோம். சோ டெட்லாக் டிடெக்ட் பண்ணி அதை நம்ம ரெக்கவரி, அதுக்கு ஒரு சொல்யூஷனோட நம்ம டெட்லாக்க ரெக்கவர் பண்ணிடலாம் ஃப்ரம் தி சிஸ்டம். சோ தீஸ் ஆர் ஆல் தி மெத்தட்ஸ் டு ஹேண்டில் தி டெட்லாக். ஓகே, சோ எனக்கு ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டெட்லாக் ignorance, இக்னோர் பண்ணிடுவோம். செகண்ட் ஒன் வந்து ப்ரிவென்ட் பண்ணுவோம், டெட்லாக் வந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணுவோம். தேர்ட் வந்து அவாய்டன்ஸ். சோ நம்ம ஃபர்ஸ்டே என்னென்ன ஒவ்வொரு ஸ்டெப்பா நம்ம வந்து சேஃபா இருக்கா, சிஸ்டம் வந்து சேஃபா இருக்கா இல்ல வேற ஏதாவது ரிசோர்ஸ்க்கு வந்து நம்ம அலோகேட் பண்ணிருக்கோம் ஒரு ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலயுமே எல்லா கேசஸ்லயுமே நம்ம செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு ப்ராசஸ ஒரு ரிசோர்ஸ்க்கு அலோகேட் பண்ணுவோம். தட் we call it as deadlock avoidance. அந்த மாதிரி நம்ம டெட்லாக் வராம அவாய்ட் பண்ணலாம். டெட்லாக் டிடெக்ஷன் அண்ட் ரெக்கவரி அப்படின்றப்போ எனக்கு டெட்லாக் வந்து இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம டிடெக்ட் பண்ணிட்டு அதை என்ன மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ரெக்கவர் பண்ணலாம் இல்ல வாட் ஆர் ஆல் தி சொல்யூஷன்ஸ் டு கம் அவுட் ஃப்ரம் தட் டெட்லாக் அப்படின்றத நம்ம செக் பண்ணிட்டு நம்ம அதை ரெக்கவர் பண்ணுவோம். So these are all the methods to handle the deadlock. Okay, I hope you're clear. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you.